தொடர்ந்து இணைப்புல பத்திரிகையாளர் கலை இணைந்திருக்கிறார். அவர்களுடைய கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம் சார். இப்போ தாவேகா அதிமுகவுடைய கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க. அது குறித்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அதுக்கு சாத்தியமில்லைன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா தாவேகா தலைவர் தன் தலைமையில அவர் முதலமைச்சராக கேண்டிடேட்டா டெக்ளேர் பண்ணி அவர் ஆட்சியை பிடிக்கணும் தான் அவருடைய கனவு. அது அதிமுக அவரோட போய் சேர மாட்டாங்க. அவர் தான் அதிமுக சேரணும். அதிமுக சேரணும்னா கூட்டணி வைக்கணும்னா அவர் அதிமுக தலைமை ஏற்றுக்கொண்டாதான் முடியாது. அது ஒரு பத்திரிகை செய்தி ஏன் வந்திருக்குன்னா அது பாஜக ஆதரவு பத்திரிகை. அது இந்த மாதிரி ஒரு மறுப்பு அதிமுகவிடமிருந்தும் தாவேகாவிடமிருந்தும் வர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அது போட்ட ஒரு கூப் செய்தி. அது வேணுமுன்னே திருத்தி போடப்பட்ட ஒரு செய்தி. அது பாஜக அதிமுக யாரோடய கூட்டணி சேராட்டி தங்களோட சேருவார்கள் என்ற நப்பாசையை நாளும் விதைத்துக் கொண்டிருக்கிறது, நினைத்து கொண்டிருக்கிறது. அது விஜய் கூட்டணி விட்டால் போச்சே, நம்முடைய வாய்ப்பு போச்சே, தங்களுக்கு வாய்ப்பே இல்லையே என்ற கையெறு நிலையில் அது தள்ளப்படும். நிச்சயமாக அந்த சூழ்ச்சியின் விளைவாகத்தான் அதிமுக தரப்பிலிருந்து கூட்டணி இல்லை, அது கூட்டணி ஆட்சி என்பது அதிமுக எப்போது ஏற்றுக்கொள்வதில்லை என்ற கருத்து ஒரு பக்கத்திலிருந்து வந்திருக்கிறது. அது நேற்று வந்தது. இன்னைக்கு விஜய் தரப்பிலிருந்து அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி ஒரு கருத்து வந்திருக்குது. தங்கள் தலைமையில் தான் ஆட்சி அமைய போகிறோம் என்று சொல்வது அது ஒரு கரெக்டான விஷயம் தான் நான் நினைக்கிறேன். அதிமுகவும் அவங்களோட பேச்சு ஆரம்பிக்கல. அவங்கள விமர்சிப்பதில்லை என்று முடிவெடுத்தாங்க, அவ்வளவுதான். அதாவது பாஜக திமுக தவிர 2 பேர் தான் தங்களுடைய முக்கிய எதிரிகள். அவர்களை தவிர மற்றவர்களை கட்சிகளை விமர்சிப்பதில்லை என்று பொதுவான ஒரு முடிவு அவர்கள் எடுத்து அறிவித்தார்கள். அதன் அடிப்படையில் விமர்சிப்பதில்லை. ஆனா இவர் வேணாம் சொல்லிட்டா தனிமையில இவர் தலைமையில ஒரு கூட்டணி ஆட்சி அமையும்னா அப்ப யாரு சொல்லணும்? அவரு என்ன சொல்லணும்னா யார் அவர் கட்சிக்கு வருவாங்க கூட்டணிக்கு? அதான் அவர் சொல்லணும்ல. இப்ப அதிமுக இல்லைன்னு சொல்லிட்டாரு, நல்லது. அதிமுகவுக்கு நல்லது, அவருக்கு நல்லது. சரி, அவர் தலைமையில யார் வருவாங்க? அவர் 3 கட்சிகள் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி, அதாவது ஆட்சியில் பங்கு பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, டிமாண்ட் வச்சிருக்காங்க. ஒன்று பாஜகவில் இருக்கிற பாமக, 2வது திமுக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் மற்றும் காங்கிரஸ். அந்த கட்சி தலைமை வைக்காட்டாலும் அங்கே தொண்டர்கள் நிர்வாகிகள் கடுமையாக அந்த நிர்பந்தத்தை வைக்கிறாங்க, டிமாண்ட் வைக்கிறாங்க. அதனால யாரு வருவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இவங்க 3 பேரை எதிர்பார்த்து தான் அவர் இந்த கணையை தொடுத்திருக்கிறாரா என்பது நமக்கு தெரியணும். யாரு சீமான் வரப்போறதுல சொல்லிட்டாரு. அவரு பாஜக திமுக கூட்டணி போக முடியாது. ஒருத்தர் தத்துவார்த்த எதிரி, இன்னொருத்தர் அரசியல் எதிரின்னு அவர் பிரகடனப்படுத்திட்டாரு. மீதி இருக்கிறது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான். அதனாலதான் அந்த 2 கட்சிகளும் இவருடைய இந்த அஸ்திரத்தை பார்த்து கலக்கம் அடைந்திருக்கிறார்கள். தங்கள் கூட்டணி உடைந்து விடுமோ என்று பயப்படுகிறார்கள். அதுல விஜய் வெற்றி பெற்றார் என்றால் திமுக கூட்டணியிலிருந்து விசிகாவும் ஊசலாட்டத்தில் இருக்கக்கூடிய விசிகாவும் அங்கு காங்கிரஸ் கட்சியில பலமா எதிர்த்து குரல் எழுப்பி இருக்கக்கூடிய தொண்டர்கள், நிர்வாகிகள் மத்திய தலைமை முடிவு எடுத்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சொல்லிட்டாங்க அவங்க. அதனால அவங்க மத்திய தலைமை திமுக போறது ஆட்சியில் பங்கு இல்லாமல் போவது என்ற முடிவு எடுத்தால் அதற்கு எதிராக கலகம் செய்து 1966 போல திரும்ப ஒரு தாவேகா, அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரி ஒரு கட்சி உருவாக்குவாங்க. அப்ப அவங்க விஜயோட போகட்டும். அப்படி மற்ற கூட்டணிகளிலிருந்து இந்த 2 கூட்டணிகளிலிருந்தும் கட்சிகள் பிரிந்து விஜய்க்கு போனா அதுவும் அதிமுகவுக்கு தான் லாபம். நிச்சயமா அதிமுக கேக்வாக் அவங்களுக்கு. விஜய் இந்த கற்பனையை விதைத்து கொண்டே இருக்கலாம். ஆனா அதுக்கு இப்ப காலம் இன்னும் கனியவில்லை. தமிழகத்தில் நான் 52 ஆண்டுகள் திமுக பிரிந்ததிலிருந்து நான் அரசியலை உற்று நோக்கி கொண்டிருக்கிறேன். எல்லா தேர்தல்களிலும் கிட்டத்தட்ட 65-70% வாக்குகள் அதிமுக திமுகவால் பகிரப்படுகின்றன. மீதம் இருக்கக்கூடிய 30-35% வாக்குகளை தான் மற்ற அனைத்து கட்சிகளும் தங்களுக்குள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். தற்போதுள்ள நிலவில் ஐமுனை போட்டி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி வந்தா திமுக அதிமுக 65-70% வாக்குகளை அவங்க தும்பசப்படுத்தின பிறகு
மீதி இருக்கிற 30 to 40 வாக்குகள்ல தான் பாஜக கூட்டணி, சீமான், விஜய் கூட்டணி இவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவங்கன்னா 10% 12% வாங்கலாம் மேக்சிமம். விஜய்க்கு வந்து ஒரு 10%, அது கூட ரொம்ப ஜாஸ்தி. நான் ஹையஸ்ட் எஸ்டிமேட் அவர் மீது ஒரு அனுதாபத்தோடு நான் சொல்றேன். இப்போ மேக்சிமம் ஒரு 10% வாங்கலாம். அதுக்கு மேல வாய்ப்பு கிடையாது. அத்தோட அந்த கட்சி அஸ்தர்மணம் ஆயிடும், அதுவும் சந்தேகம் இல்லை. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்துல தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி கண்டிப்பா தேவை. அதைத்தான் பாஜக விரும்புது, திமுக விரும்புது, அதிமுக விரும்புது. அதுக்கு எதிராக பேசக்கூடிய சீமான் காலகட்டத்தில் இப்ப அவர் கட்சியில இருந்து பல நிர்வாகிகள் வெளியேறிட்டே இருக்கிறாங்க. எக்ஸோடஸ் மாதிரி ஆயிப்போச்சு. அது அடுத்த கட்டமாக விஜய் வந்த பிறகும் அவருக்கு கட்சியிலிருந்து பலரும் போயிடுவாங்க. ஏன்னா ஆட்சி அமைக்க வாய்ப்பே இல்லை என்றால் அந்த கட்சியில தொடர்வதற்கு தொண்டர்கள் யாரும் முட்டார்கள் அல்ல. அதனால விஜய் தன் கட்சிக்கு யார் வருவார்கள் சொல்லட்டும். கூட்டணி ஆட்சிக்கு யார் வருவாங்கன்னு சொன்னார்னா சரியா இருக்கும். அதுக்கு அவர் சொல்ல இப்ப முடியாது. அது தேர்தல் நேரத்தில் நிச்சயமா அவர் பக்கத்துல பிசிகாவும் காங்கிரசினுடைய உடைந்த ஒரு பகுதியும் பாமகவும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 3ல 2 போவாங்க. அந்த 2 எதுவா இருந்தாலும் அது அதிமுகவுக்கு லாபம். விஜய்க்கு நன்றி. சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.